இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை வழிநடத்த அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்குது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், மெடிடேட், திங்க், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் தீஸ் திங்ஸ். இந்த காரியங்கள் மேலேயே உங்களுடைய மனதை பதித்து வைத்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். என்னோட ஃப்ரெண்டு டேவிட் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவான். என்ன செய்கிறது தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி நம்மளுடைய முடிவு எடுக்கணும், இப்படிலாம் தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் இந்த வசனத்தை அடிக்கடி அவன் சொல்லுவான், எனக்கு ஞாபகப்படுத்துவான். அதிலிருந்து கற்றுக்கொண்ட காரியம்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எதுவோ இவைகளையே நம்ம சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை அல்லாத வேற முடிவை நம்மளால் எடுக்க முடியாது. தேவனுடைய வழியை அல்லாத வேற வழியில் நம்மளால் போக முடியாது. நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய காரியங்கள் இவைகள். நாம் எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டிய தன்மைகள் இந்த காரியங்கள். நம்மளுடைய மனதை எப்பொழுதும் பதித்து வைத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா இந்த காரியங்கள் தான். இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி உண்மையுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவைகள் எல்லாம் எங்கே காணப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனதிற்குள்ள, நம்முடைய சிந்தைக்குள்ள நம்ம புகுத்தி விடுகிறோம். அப்போ எப்போ யோசித்தாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். அப்போ ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ்டான, குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் பல யோசனைகள் வரும், பல கன்ஃபியூஷன்ஸ், பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியத்தையே நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்க வேண்டிய முடிவை உங்களால் எடுக்க முடியும். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய மனதை சிந்திக்க வைக்கும் காரியங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா நம்முடைய செவிகளில் கேட்கிற காரியத்திலிருந்து வருகிறது. ஆகவே சிந்திக்க வைக்கும் செவிகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவைகள். எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் சிந்திப்பீர்கள். பொதுவாக உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சொல்கிறத கேட்கும் பொழுது அவைகளெல்லாம் பெரும்பான்மையான காரியங்களில் விமர்சனமாக இருக்கும், இல்லை பொய்யான காரியங்களாக இருக்கும், இல்லை பாதகமான விஷயம், நெகட்டிவான காரியத்தை நீ சொல்லுவாங்க, நீங்கள் கேட்பீங்க. அசுத்தமான காரியங்களாக இருக்கும், தீமையான காரியங்களாக இருக்கும். இவைகளெல்லாம் கேட்கும் பொழுது இதைத்தான் சிந்திக்க வைக்கும் நம்முடைய மனது, இதைத்தான் நம்முடைய மனது தியானம் செய்ய வைக்கும். ஆனால் இவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவைகள் சொல்லுகிற நல்ல காரியங்களை உங்கள் மனது சிந்திக்கும், யோசிக்க வைக்கும், உங்கள் மனதை பதிக்க வைக்கும், தியானிக்க வைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது தேவ வார்த்தையில் இருக்கிற தன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவோ அதில் உங்கள் மனதை பதியுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிறாங்க அப்படின்றதுக்காக எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய மனதில் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு சிறந்த செவிகளை கொடுத்திருக்கிறார். உங்கள் செவிகளில் கேட்பதெல்லாம் தேவனுடைய சத்தமாக இருக்கட்டும். இன்றைக்கும் உங்களை சிந்திக்க வைப்பதற்கு உங்கள் செவிகளை பயன்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை, சத்தம், சித்தம் எல்லாம் நம்மளை சிந்திக்க வைக்கும். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். தேவனுடைய வழியில் நடப்பதற்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு உங்களை முன் குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.